உட்காந்து காலம் மாமா நான் வந்து மூணு பேர் இருக்கிற எவன் என்ன பண்ண முடியும்? நாருக்கா பயப்படாத நான் நடந்து வரேன். கருப்பா ஒரு உருவையா போனே நாங்க எங்க பாக்கல இருக்கும் போது நான் நடந்து வரும்போது கட் பண்ணிடுறா. நம்ம நடந்தா நம்ம நிழல கூட வருண்டா. நான் உட்காந்தா உட்காருது, நான் ஏந்தா ஏந்துது, நான் திரும்புது மாமா. பயப்படாதடா, நான் இருக்க மாமா. தம்பி மூத்தவரு இன்னும் இன்னைக்கு ஒரு மூஞ்சி வாட்டமா இருக்கு. நல்லா இருப்போம், நல்லா இருப்போம்.
உட்காந்துருக்காரோட எப்போ இவ்வளோ எடுத்தீங்க எல்லாம் உட்காந்துருக்காங்களா மூத்தவரு தம்பி ஓ டெல்லி அத்திமா நகரம் கேள்விப்பட்டாயோ கேள்விப்பட்டிருக்க அந்த அத்திமா நகரத்தை ஆளக்கூடிய திருதிர ஆட்டிகள் பாண்டு பேர் வச்சான் பருத்தியோட நம்மளுக்கு பேண்டு பாண்டு மகாராஜன் பூச்சரிக்காமனே ஆமா வாம்பங்கல இருக்கிறானே பேர் வச்சானோ பேண்டு அந்த பாண்டு மகாராஜன் விதிராழ்வா 3 பேர் அதுல எங்க அப்பா யாரு திருதிராட்டிகளுக்கும் கலந்தாரி அம்மையருக்கும் இருந்த நாங்க 101 பேரு தம்பி அந்த திருநாட்டு மன்னனுக்கும் காந்தாரி அம்மைக்கும் அப்படிதான் பார்த்தேன் தம்பி ஏங்க எங்க அப்பளுக்கு 2 கண்ணு தெரியாதா தம்பி ஏங்க அந்த கண்ணுல என்ன வேலை பார்த்திருப்பாரு என்ன வேலை பார்த்திருப்பாலும் பாப்பால அந்த அப்ப கிட்ட விட்டு பாரு இல்லங்க கண்ணு தெரிஞ்சவன 2-3 தான் தள்ளி தர்றாங்க அப்புறம் தெரியும் சரி ஒரு நீங்க 100 ரூபாய் மக்கள் அதிலே கைலைக்கோ ஈஸ்வரன் இலங்கைக்கு ராவணேஸ்வரன் இந்த டெல்லி அத்திமா நகரத்திற்கு ஏக சக்தீஸ்வர பட்டத்தை வகுத்து பாட்சாவாகிய துரியோதனன் தம்பி என் தம்பி மார் எத்தனை பேரு விகர்ல வரேன் நாங்க 100 பேர் ஒரே ஒரு தங்கச்சி எனக்கு தங்கச்சி பேரு துர்ச்சடை எனக்கு அப்படிதான் சந்தேகங்க என்ன நீங்க எத்தனை பேரு 100 பேர் அப்பா உன்னோட சேர்த்து 101 அண்ணா சிசுபாலா இங்க வாடா தம்பி நானும் எம்மா பேசக்கார வராங்க நானும் கேட்கலான்னு இம்மாலெல்லாம் பொறுத்து இருந்தேன் இந்த மூத்தோடு தானே கேட்கலான்னு இருக்கேன் மூத்தூரை கேட்க போறேன் ஆமாண்டா என்ன போட்ட மூத்தூரை கேட்க அப்புறம் நீ ஒரு ஸ்டெப்னிக்கு ஒரு ஆள் வேலை நடுவேத்துல ஸ்டெப்னி ஆமா ஏய் ஓ மகாராஜா நீங்க டெல்லி அத்திமா நகரத்துல இருந்து இருக்கீங்க ஆமா இந்த தமிழ்நாட்டுக்கு பொண்ணு கொடுப்ப சம்பந்தமான சும்மா கேட்டு பாடுறான் ஓ மகாராஜா பொண்ணு கொடுத்து புள்ள மேத்து போச்சுடா பொண்டாட்ட வார்த்தை போகலாம் காதுல வாங்குறியாடா புள்ள பெத்த வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் கூட்ட உள்ள போ தம்பி நாங்க 101 ராத்திரி மக்களை விடு அந்த பாண்டு இருக்கானே அந்த பாண்டு மகாராஜனுக்கும் அவன் பொண்டாட்டி பேரை கேட்டியா என்ன பேரு ஒருத்தி பேரு குந்தி ஒருத்தி பேரு மாத்திர குந்திமித்ரா தேவி மாத்ரா தேவி இப்படி கிட்டவா ஏன் முத்தோர 30 ஊர் வாரி எங்களுக்கு 50 கொடுத்து 55 கொடுத்துட்டு அவனும் எங்களுக்கு 5 கொடுத்துட்டு 100 அவனோ தின்ட்டானோடா உங்களுக்கு 5 கொடுத்துட்டு 100 அவனோ தின்ட்டானோ இந்த பலாப்பழத்தை வந்து 2ஆ பிரிச்சு போறானா நம்ம சொத்தை விடுவானா அப்படின்ட்டு இவனால கொல்லணுமே அப்படின்னு குளிக்க முடியாத ஜலத்துல கூறு வச்சு நாட்டின உடனே அதுல ஒரு வந்து நின்று போச்சு கூர்மையான வச்சுனா என்ன விஷ ஊசி இவன் போவான் அந்த தண்ணியில குதிப்பான் சூத்துல ஏறி செத்துருவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அறிய மாட்டேன் சூத்துல ஏறி செத்துருவான்னு நினைச்சுக்கிட்டு நான் இருந்தீங்க அந்த தடி தாழ்வழி முள்ள அந்த கூறு வச்சிய தாண்டி குதிச்சதுரா அதுல அப்புறம் போய் கீழே போய் குதிச்சானே சும்மா வருவான்னு பார்த்தா அந்த வசிய புடுங்கினே வரான் மேல ஐயோ இவனை இதுலயும் கொல்ல முடியவில்லை உண்ணும்படியான சாதத்துல விஷத்தை கலந்த விளக்க நிறுத்தின இதை தின்னுட்டு செத்து விடுவானுன்ட்டு விளக்க நிறுத்தின பாரு அந்த 5 பேருக்கு வச்சிருந்த சாப்பாட்டையும் அவன் ஒரே ஆளா சாட்டு அவன் பலாக்கிரமா மயக்கம் போட்டு கிடக்குறான் இதாண்டா சமயம் என் தம்பியோ 99 பேரையும் கூட்டு அவனை ஓனாங்குடியால கட்டி தூக்கி போடுங்கடா பாதாளத்துல நேரம் போட்ட உடனே அவன் வீமன் செத்துட்டான்ட்டு அவனுக்கு கருமாதி பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்க எல்லாம் குளக்கரையில சேவ் பண்ணிக்கிட்டு குந்திருக்கோம்
நான் போய் பாதி பண்ணதும் பாதி பண்ணாதுமா உட்காந்தான். உட்காந்து இருக்கீங்க. இந்த பண்டிதர் என்ன பண்ணா? என்ன ஐயா ஆ பீமை எப்படி ஐயா சேர்த்தாருன்னா எப்படியா சேர்த்துட்டான் பங்காளியாச்சு. ஆமா நான் கருமாதி போலாம் எல்லாம் இல்லாரா சொல்லுவாங்க. அருமை பண்ணல பாதி பாய் சேவ் பண்ணி அவனுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு உட்காந்து அவன் பாதிய ஷேவ் பண்ணிக்கினே இருக்கான். எடுத்ததும் எடுக்காதுமா. பீமா மாதிரி ஒரு பையன் கரியர்னு வரான். என் கண்ணுக்கு தெரிஞ்சான். அந்த பண்டிதர் கிட்ட கேட்டான், பண்டிதர அது ஒரு பையன் கரியர்னு வரானா இந்த பேச்சு அவன் யாருன்னு கேட்டீங்க. பீமா மாதிரி தெரியுதுன்னு தான் சொன்னான். அங்க எடுத்த ஓட்ட மக்களை ஓட்ட பின்னங்காலு மண்ணி என் புரடியில் அடிக்க ஓட்டம் முடிச்சவன் அம்மா திறமடா. ஊட்ட போய் பாதி வழிச்சுக்கிட்டு மீதி பீங்கி வடிக்கலாம். பாதி வழிக்கும் போதே வந்துட்டான். அதுல வீட்டுக்கு போய் யாருக்கும் தெரியாம மூஞ்ச மரத்துக்கிலே ஓட்ட. நீ உருவாதா அதிகமா உருவாதா? ஏன்டா கட்டு லூஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு பங்கு கைக்கு ஊந்துரும். அப்புறம் இவனை கொல்லணுமா அப்படின்ட்டு இன்றி ஒரு பாம்பை கொண்டு வந்து பாம்பை விட்ட நம்பி அவனை படுக்கிற ரூம்ல காலையில போய் செத்துரு போனன்னு பார்த்தேன். நான் விட்ட பாம்பு இந்த பொட்ட புள்ளியோ தலையில ரிப்பன் கட்டுக்கு தெரியுமாடா? ஆமா ஸ்கூலுக்கு போகலாம். அது மாதிரி அந்த ரிப்பன் மாதிரி தகட 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 தகடியா என்ன காரணம் எப்படிடான்னு கேட்டேன். நான் தூக்க புத்துல செத்த பிறண்டு படுத்துட்டான்னு வீமன் சொன்னான். இவன் இந்த பாம்பு தகர தகடையா போட்டுது. இதுல இருந்து தப்பிச்சான். என்ன பாம்பு விட்டான்னு கேட்டியா? மூத்தூரா என்ன பாம்பு விட்டா? நல்ல பாம்பு. உனக்கு புத்தியே இல்ல மூத்தூர. ஏங்க நல்ல பாம்பு தான் விட்டியாத கொத்தாதாச்சு. வேற பாம்பு விடுறது. பாம்புலே பல பாம்பு இருக்கு. நக்கர பாம்பு, சப்பர பாம்பு, குடுக்குற பாம்பு, கொத்தர பாம்பு அப்படின்னு பல பாம்பு இருக்கு. இந்த பாம்புல நீ நல்ல பாம்பு விட்டுருக்கிய. அதான் நல்ல பாம்பு வச்சு அதே விட்டா. நல்ல பாம்பை போய் எப்படி கொத்துவோம்? அவனோ சாவல. அது யாருக்கிட்ட வாங்கினு தெரியுமா? பாம்பு பின்னாடி வாங்கினியா? இந்த அம்மா நீ எழுதின வரைக்கும் போதும், இதுக்கு மேல இந்த நாடகத்தை எழுதாத அப்படின்னு சொன்ன உடனே நான் தொட்டுட்டேன், அதை முடிக்காம விட மாட்டேன்னு எழுதினார். அந்த பாட்டு வருமாறு, தொட்டு இழுக்காமல் விடுவேணும், துரியோதனன் தம்பி துச்சாதனன் நான் ஆவேணும். அந்த பாட்டு வரும்போது நாக்குல புழு கொட்டுது. என்னது அந்த மாதிரி புழு வச்சு செத்தாரு. நம்ம ஏதோ வவுத்து பழப்புக்காக ஆடுறோம். இந்த எல்லா ஊர்லயும் ஒரு சாமின்னா இந்த ஊர்ல ஒரு சாமி. 10 நாள் எங்க பக்கம்லாம் 10 நாள் திருநாள் வைப்பாங்க, கூத்து வைப்பாங்களே தவிர 10 நாள் ஒப்பையும் சாமி போவாது. அந்த ஒரு 3 நாள் சாமி போவோம், 4 நாள் போவோம், அவ்வளவுதான். இங்க பார்த்தா 10 நாளும் வீதி உலா. நாளையோட வீதி கிடையாது. இல்ல வீதி உலா 11 நாள் வீதி உலா காட்சி. அது மாதிரி என்ன பண்ண தம்பி துட்டாதுனா காந்தாரி மலையில இருக்க அம்மா அவளை போய் முடிய புடிச்சு 66,000 வீதியும் பிறல இழுத்து வந்த உடனே என்னாச்சு வேட்டான் என்ன இழுத்து வந்து விட்டான்னா அவளை துணி அவுத்துட்டு மொட்டை கட்டாயா வலது காலம் பூ மேலையும் பொட்டு மேலையும் பொடவை மேலையும் ஆசையா என் பொண்டாட்டியோ பூரா 100 பேரும் என் பொண்டாட்டி என் தம்பி பொண்டாட்டி 100 பேரும் என்ன பண்றாங்க, இந்த இவ்வளவு கட்டி இந்த புடவை பூரா அவுத்துட்டு இதுல உரு வந்து அந்த புடவை எடுத்து அவ அவளை சுத்து அத்து மாணிக்கிறாளோ. நின்னால எங்க ஏதோ ஒரு மூக்கர காத்து மாதிரி வந்து இவ்வளோ கட்டி இந்த 100 புடவையும் அவுத்துக்கணும் இவ்வளவு மொட்டாங்கட்டியா நிக்கிறாளோ. நான் உள்ள போங்கடின்னு சொல்றீங்க. நம்ம வீட்டுக்காரு சபை ஏதாவது சுத்தி வர சொல்றாரு அப்படின்னுட்டு அவ்வளவு நடந்து எப்படி போறாங்க சுத்தி வர சபையை அதுலயே பொண்டாடி சாமர்த்தியம் எப்படி ஒரு கையில மூடிக்கிட்டே தான் போறாங்க. பக்கத்துல நான் தான் இருந்தான்.
செல்லுல முட்டு போச்சு. ஏன் செல்லு இருந்தா வீடியோ எடுத்து வாழ்த்தப்பட விட்டுருப்பான். அப்படின்ட்டு பார்த்தா இவனோட கொல்லணுமே அப்படின்னு அவ போடவே அவுத்த. அவ ஒரு போடவே அவுக்க நினைச்ச நானு. ஆமா என் பொண்டாட்டிய 100 பேர் போடவே தாளா போடு. ஐயோ துணி கொடுத்தான். பார்த்தா துரோபத என்னை வைத்து தன்னை தோற்றாரா, தன்னை வைத்து என்னை தோற்றாரா அப்படி என்று கேட்ட உடனே தன்னை தோற்றுதான் உன்னை தோத்தார். 5 பேரையும் தோத்துட்டு தான் உன்னை தோத்தாருன்னு உடனே அவங்கள தோத்தா பிறகு என்ன வச்சு ஆடுறதுக்கு உரிமை உண்டு அப்படி என்று கேட்ட உடனே சரி வாருங்கள் பாட்டிக்கு விளையாடலாம் அப்படின்னு என்கிட்ட விளையாடணும். விளையாடின உடனே ஒரு ஆட்டத்துல அது ராஜாக்களை மீட்க ஆடலாம் அப்படின்னு சொன்னேன். தாயத்தை போட்டா தம்பி ஜெயிச்சுட்டா இவர் ராஜாக்களையும் மீட்டாங்க. நான் சாமர்த்தியக்காரன். என்னது சாமர்த்தியக்காரன்? நீங்க ஏன் தெரியுமா? எங்க முத்தூரா என்னாச்சு என்ன பொம்னாட்டி கூட நான் ஆட மாட்டேன்னு கூட்டம் தம்பி. பொம்னாட்டி கூட ஆட மாட்டேன்ட்டு கூட்டம் போயிட்டீங்க. அம்மா கொடுமை எதுக்கு செஞ்ச? இந்த மண்ணுக்காக மட்டில்லா கொடுமை. நாடு காட்டா ஊசி முனையிலே ஒட்டிய தூசு கூட தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்ன உடனே அடுத்தது அந்த எடப்பையன் யாரு? அந்த எண்பெருமா நாராயணன். என்ன பண்ண? என்னங்க பண்ணீங்க? ஆட்டின் கால் பிடித்தவள் ஓடி வந்தா அவன் நாடி கேட்பதா? ஆமா நாங்களா குடுக்குறாளா? ஆச்சா ஆச்சா இப்ப வர மாட்டான். எடுத்துருவாங்க. அதை வந்து புரியணும் விட்டுடி. மாமா சேர்த்துட்டாரு. மாமா சேர்த்துட்டாரு. உலகத்தில் செயலிதுவோ நான் செய்த